கொடுக்கணும் இல்லையா? முதல்ல என் தங்கச்சி ஆகப்பட்டவன் யாரையா நீ எப்பேற்பட்ட ஓகேன்னு அவ வீட்டு பவனை பூரா கொண்டுகிட்டு வர சொல்லி பூரா பதறி ஆப்பா பொண்ணுல அதனால நீ பேசக்கூடாது. அடுத்த கால் பண்ணி கொண்டு வந்திருக்கிறான். உங்க பெருமையை எடுத்து அது எல்லாம் பார்த்து கொள்கிறோம். என்னமோ என் தங்கனுடைய புகழ் வாசல் தெரிகிறது. என் தங்கை என்ன என்று பார்ப்போம். இருந்தாலும் அண்ணா உட்கார்ந்தா போதும். நான் தான் அதுக்குள்ள நான் வரலான்னு வந்தேன். நீயே வந்துட்டேன். வேலை விஷயம் அண்ணன் தங்கச்சின்னா எப்படி இருக்கணும்டா அண்ணா இந்த அரமனை சுத்தி அந்த அரமனையே சுத்தி பந்தல தோரணமோ இப்படி பந்தல தோரணமோ ரேடியோவும் சீரியலும் இவ்வளவு அலங்காரமா இருக்கிற சூரிய ஒளி போல இந்த அரங்கேற்றம் எதுக்கு அண்ணா? அப்படியா? ஆமா அண்ணா. அண்ணா ஒன்றும் இல்ல. அதாவது நான் சொல்லலாமா? அதுல ரெடியா வந்துட்டேன். அம்மா அண்ணா அதாவது என் மகள் இருக்கிறாளே. ஓ என் மருமக. உன் மருமகடா. அதாவது சாபுரத்து வேணா அரவ கூடி துரியோதன பெரிய பணக்காரன். அந்த பாம்பு கொடி வசையப்படுத்த துரியோதனா துரியோதன மகள் லக்ஷ்மி குமார் இல்லையா? தெய்வத்துக்கு படித்தவனா? நாளைக்கு கல்யாணம். அதனால நான் வந்து நீ வந்துட்டு நாளைக்கு கல்யாணத்துக்கு பத்திரம் போட்டுக்காங்கம்மா. ஓ மகள் சுந்தரிக்கா? அந்த எம் மகள் சுந்தரிக்கா அந்த துரியோதன மகள் லக்ஷ்மி குமாருக்கு நாளைக்கு வெடிச்ச கல்யாணம். ஓ அதுக்குதான் இந்த அரங்கேற்றம் எல்லாம்? அதுதான் பந்தல் போட்டுட்டு இருக்காங்க. உனக்கு நான் பத்திரிக்கை அண்ணா இவ்வளவு பெரிய விஷயம் அண்ணன் வீட்டுல நடக்குது. கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்கிறாள, அந்த தங்கச்சிக்கு ஒரு பத்திரிக்கை கொடுக்கலாம், ஒரு ஆள் அனுப்பலாம், ஒரு தூது சொல்லலாம். உன் மனசுல கொஞ்சம் கூட இருக்கு இல்லையாண்ணா? நினைச்சாருமா பத்திரிக்கை எடுத்து மஞ்சள் பையில போட்டுக்கிட்டாரு. வரலான்னு நீ வந்துட்ட. ஓஹோ நல்லா கேட்டுக்காங்க. வெடிந்தால் நாளைக்கு கல்யாணம். இன்னைக்கு எங்க அண்ணன் தங்கச்சி வீட்டுக்கு புறப்பட்டாரா? இந்த ஊர் உலகம் ஏத்துக்குமா? அம்மா சரி என்னமோ நல்லதே நல்ல காரியம். எனக்கு வேலை மிச்சம் வந்துட்டா ஒரு வேலை மிச்சம். அண்ணி அந்த படத்துல இருக்கிற கூட கூட அந்த வேலையெல்லாம் போறேன். கொஞ்சம் ஆள் வேண்டியெல்லாம் பாருங்க. நாளைக்கு வெடிச்ச கல்யாணம். அம்மா உங்க அண்ணன் சொல்றது உனக்கு விளக்கம் புரியுதா இல்லையா? இல்ல இல்ல வந்தது வந்துட்டு
வேலையெல்லாம் அங்கங்க அப்படியே கிடக்குதா இருக்குது. கல்யாணம் முடிச்சு வாட்டி இந்த சமையல் ஆகிற பாத்திரம் எல்லாம் தீச்சல் பிடிச்சு போய் கிடக்கும். அதெல்லாம் சுத்தம் பண்ணி போட்டுட்டு அந்த பழச்சு போட்டுறது தான் ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிட்டு அப்படியே வந்த வழியே அப்படியே திரும்பி பார்க்காத அப்படியே போ. நான் அந்த வேலைக்கு நான் வரல. நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? எதுக்கு வந்த? அண்ணா நான் உன்னுடைய அரங்கேற்றத்துக்கெல்லாம் நான் பார்க்க வரல. என் மகன் அபிமன்யுக்கு உன் மகள சுந்தரிய பொன் கேட்க தான் வந்திருக்கிறேன். இது என்னடா போய் பத்திரிக்கை அடிச்சு வெளிச்சா கல்யாணம். நீ அப்படி வந்தவா 1 மாசத்துக்கு வந்து சொல்லிருக்கணும். அதமா என்ன உன மாட்ட கல்யாணம் பண்ணி சொல்லியாச்சும் வச்சிருக்கணும். இல்ல வேற சொல்லி தூது அனுப்பிருக்கணும். நாளைக்கு வெளிச்சா கல்யாணம் கணவர் ஆள் அனுப்பி வச்சு இப்ப என் மகனுக்கு பொண்ணு கொடுக்க வந்திருக்கிறேன்னு சொல்றீங்க. தாபத்தை வேண்டாம் அளவு துணியாதுறேன் போட்டாச்சு. 8 நாளைக்கு முன்ன பத்து போட்டாங்க. நீ அதுக்கு முன்ன முதல் நாள் வந்துருச்சுன்னா முடிச்சிருக்கலாம். பத்திரிக்கை அடிச்சாச்சு. இந்த ஆளுக்கு சூதுவாதி தெரியாது. ஆனா பாதி பேத்த கடிச்சு விடுவாரு. இனிமேல் அந்த வேலை நம்மகிட்ட ஆகாது. சரி வந்தியா சாப்பிட்டியா போ. அவ்வளவுதான். இப்ப சீலை எடுக்க போகணும். ஏதோ ஒரு நல்ல கேட்டு ஒரு நல்ல குணம் உண்டுமா? எப்படி? கொஞ்சம் நல்லா அகராதியா அப்படி இப்படி பேசுறான் பாரு. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு புண்ணா குடுத்துருவாரு. பணம் பண்டம் பாக்கியம் கார் வசதி எல்லாம் புண்ணா குடுத்துருவாரு. குடுத்துட்டு எவ்வளவு வேகமா போறான்னு அப்படி நின்னு நிதானமா பாப்பாரு. எவ்வளவு வேகமா கொடுத்தாரோ அவ்வளவு வேகமா டகப்புன்னு அப்படியே இழுத்துக்குவாரு. ரொம்ப நல்ல மனுஷனாரு. அப்படியா? சரி போனோம். அந்த பாவியாகிய துரியோதனன் சரி வஞ்சகம் கொண்டவன். ஆமா உதட்டுல சிரிப்பும் உள்ள வஞ்சகமும். அந்த பாவியாகிய துரியோதன என் மன்னவர் எல்லாம் என்ன என்ன செஞ்சாங்க. அப்படியா? அண்ணா அப்படி இருந்தா பொண்ணு தருவியா தர மாட்டியா? அதான் மண்ண மேலே போட்டு அதால முடியாது. அண்ணா உன் கூட நான் பிறந்த பொண்ணு. நான் மன இறங்கி உன்னிடத்துல கேக்குறேன். உன்னிடத்துல பிச்சை கேட்கிற மாதிரி பிறந்தவளா இருந்தா அப்ப பெத்த பிள்ளைய கூட்டி கொடுக்க சொல்றியா? அந்த வேலையெல்லாம் அந்த ஆளு கை வந்த காலமா? ஆமா வீரியமா பேசுறாங்க. யாரு எப்படி பேசுறான்னு அது எனக்கு தெரியும். அதாவது நான் கொடுப்பாவனும் நானே, அதை வாங்குறவனும் நானே, என்ன நடக்குது தெரிஞ்சு பேசக்கூடியவனும் நானே. அதனால வந்து பேசாம போயிரு. பொண்ணுல ஒண்ணு போயிட்டாரு. அப்படியா? போய்கிட்டு போயிட்டு கல்யாண சேலை ஓட இன்னும் ஒரு 10-20 பவுன் கூட கேளுமா அந்த ஆளு குடுத்துருவாரு. நான் பஸ்ல இருந்தா சொல்றேன். மீண்டும் கேக்குறேன். நான் பிறந்த பொண்ணு மனன் வந்து இந்த அரமனை விட்டு நான் போனேன்னா வச்சுக்க, நிச்சயமா உன் கோட்டை நல்லா இருக்காது, உன் அரமனை நல்லா இருக்காது, நாசமா போயிடும். கூடி பிறந்த பொண்ணு கிட்ட நீ சாபனை வாங்காத. நீ நல்லா இருக்க மாட்ட. மரியாதையா பொண்ணு கொடுத்துரு. என்னம்மா நீ நல்லா இருக்க மாட்டே நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்றேன். வீடு இருக்குதா? எதுவுமே இல்ல. உனக்கு நான் நானுபத்தி பட்டது உனக்கு நான் கொடுத்துறேன். நீ நியாயமான ஆளுதான் இருந்தாலும் எனக்கு
பாயிண்ட குடுத்து பேசுறேன். அப்புறம் நான் பேசாதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுத்தானே நீயே போய் அவனுக்கு போய் நீ அர்ஜுன் கூட்டி கொடுத்து போமா. ஆமா நாம ரோப்பு பேசக்கூடாது. அப்ப அஞ்சாபுரத்துல இருந்தாங்க, அப்ப இருந்தாங்க. அதனால உங்களுக்கு எதுவுமே இல்ல. பணக்காரமாவும் என் முதலாச்சும் போய்க்க உனக்கு கொடுத்துட்டு நான் படுற பாடு போதும். அந்த அர்ஜுனுக்கு கொடுத்துட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். அது மாதிரி என் மகளமாருக்கு கொடுத்துட்டு நான் கஷ்டப்பட மாட்டேன். மத்தியம் வந்து வாடி போயிட்டு போ. ஏய் அடிக்கடி நான் பொண்ணு தர மாட்டேன் போடி போடிங்கிற நான் பிறந்து சொல்ல நான் சொல்றேன் உன்னை போடான்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும். போடா கெலிமஞ்சி பையா, போடா தேவடியா பையா, போடா மானகட்ட பையா, போடா ஈனகட்ட பையா, அட சூடு கட்ட பையா, அட சொந்த கட்ட பையா, அட ரத்த கட்ட பையா. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டியா? அது வாழ மௌனமா போய் பெண்ணாக அறிந்து கொள்வா. அப்படியா குட்டலாமாவனா உற்றுமா போட்டா நேரம் வேற போயிடுச்சு. சரி ஏய் இந்த கெலிமஞ்சி பையன்கிட்ட என்ன வேலை? இவனை பொண்ணு பிள்ளைய பார்த்தா 10 மாசம் இவனா சொன்னதான் இல்ல கிடையாது. இந்த கெலிமஞ்சி பையன் சொன்னதான் எல்லா ஆம்பளையும் கிட்ட படுக்கிறதோட சரி. என்ன சாவல் கூட பாரு கோயந்தா முந்தா நாள் கொக்கக்காங்குது. முட்டை வைக்கிற கோழிக்கு தானே தெரியும். அதனால இவன் சொன்னா அந்த அரண்மனை விட்டு நான் போக முடியாது. எங்க அண்ணி இருக்கிற அந்த புறத்துல எங்க அண்ணி கிட்ட கேட்டுட்டு அப்புறம் என்ன நடக்குதா பாப்போம்.